ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். எலெக்ஷன் நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் ஒரு திடீர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைமை செயலாளருக்கு சாய்குமார் பொறுப்பேற்பு, லஞ்ச ஒழிப்பு டிஜிபியாக சந்தீப் மிட்டல் பதவியேற்றார். இது ஒன்று. ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுச்சேரி, அசாம், கேரளா 3 மாநிலங்கள்லையும் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்குங்க. அடுத்த மூணாவது விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈரான் அமெரிக்கா 2 வாரம் போர் நிறுத்தம் இஸ்லாமாபாத்தில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா இது வரைக்கும் நமக்கு தகவல் கிடச்சிருக்குங்க. ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் 2 வாரம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ட்ரம்ப் இன்னொரு விஷயம் ஒரு கலாச்சாரத்தையும் அழிக்க போகிறதா அவர் சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில் சாத்தியன்றது எனக்கு தெரியல. அவர் ஒரு பறக்கும் படை மாதிரி செயல்பட்டுருக்காரு. அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஐநா சபையும் இதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அமைதியாக போய் ரெஸ்ட் எடுங்க ஓய்வு காலத்தில். ஏன்னா நீங்கள் உங்களோட பேச்சு ஒவ்வொரு முடிவுமே பல நாடுகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. ஈரானுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றதை நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் ஈரான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்றது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. அவங்களோட நாட்டுக்குள்ளே போய் எண்ணெய் வளர்த்த இங்கிலாந்துக்கு நீங்கள் திருடுறது எந்த ஒரு காலத்திலும் ஏற்கக்கூடியது கிடையாது. அடுத்ததான் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த சவுக்கு சங்கர் கைதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. பாகிஸ்தான் தலையிட்டால் போர் நிறுத்தம். திமுக எம்பி சல்மாவின் பதிவால் திடீர் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. விஜயை பின்தொடர்ந்து சென்ற வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் 16 பேர் காயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேமுதிகவிலிருந்து விலகிய மீசை ராஜேந்திரன் அதிமுகவில் இணைந்தார். வட சென்னையில் ஆவின் பால் விநியோகம் பாதிப்பு. தனியார் நிறுவன பாலை அதிக விலை கொடுத்து வாங்கும் பொதுமக்கள். அடுத்த நியூஸ் எதை பற்றி ஸ்டாலினுடன் மம்தா கற்றுக்கொள்ள வேண்டும். மு வீரபாண்டியன் அட்வைஸ். மம்தா பானர்ஜி என்ன ஸ்டாலின் கற்றுக்க வேண்டியது இருக்குது? என்ன கொள்ளை, ஊழல், அராஜகம் இவற்றையெல்லாம் அவங்க கற்றுக்கணுங்களா? ஏன் அவங்க மாநிலத்தில் போய் அதை நிறைவேற்றுறதுங்களா? எதெல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கணுன்றது மட்டும் சொல்லுங்கள் சார். வீரபாண்டியன் சார், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பேசி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே தமிழ்நாட்டை கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்குது. அவங்க அந்த நாட்டில் அந்த ஸ்டேட்டில் நிறைவேற்றுங்களா? ஏன் நீங்கள் இதெல்லாம் தான் அவங்க மாநிலத்துக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறீங்களா என்ன? அடுத்து பார்த்திங்கன்னா, போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள், இளைஞர்களுக்கு ரஜினிகாந்த் அறிவுரை. ஐயா, நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் அது நடக்கிறதே இல்லை. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, அது நடக்கவே இல்லை. இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள் என்று சொல்கிறீங்க. அவங்க அடிமையாக மாட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி இருந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கீங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. ரெப்கோ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. தமிழகத்துக்கு துரோகம் செய்பவர்களுக்கு ஒரு பிடி மண் கூட கிடையாது.